தெற்காசியாலே இருக்க பெரிய ஸ்கிரீனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே பெரிய ஸ்கிரீன் இதுதான். உலகத்திலேயே 3வது ஸ்கிரீன் இதுதான். இது வந்து சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்கு. ஆந்திராவில் இருக்க நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல சூலூர்பேட்டையில் தான் இருக்கு. சென்னையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் தான் போகணும். இதுக்கு சென்னை கொல்கட்டா நேஷனல் ஹைவேல தான் இருக்கு இந்த தியேட்டர். இந்த தியேட்டரோட பேர் வந்து வி செல்லுலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீனோட பேர் வந்து வி எபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் வி செல்லுலாய்டு அப்படின்றது ஒரு மல்டி செயின் தியேட்டர். ஸோ இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க ஆந்திரா ஃபுல்லா. இந்த வி செல்லுலாய்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்லயும் சின்ன சின்ன டவுன்லயும் நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அங்க இருக்க மக்களுக்கு அப்படின்றது தான் இந்த தியேட்டரோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. சோ எல்லாமே வந்து சின்ன சின்ன டவுன்ல தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் சூலூர்பேட்டையில ஒரு நேஷனல் ஹைவேல சூப்பரா இப்படி ஒரு தியேட்டர் வச்சிருக்காங்க. இது செம்ம கான்செப்ட்ல உண்மையிலேயே. சவுத் ஏஷியானா என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், அப்புறம் வந்து மால்தீவ்ஸ். இது எல்லா கண்ட்ரிலுமே பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால தான். அதுவும் இங்க விசெல்லைட் தான். ஃபர்ஸ்ட் என்ன படம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரபாஸ் நடிச்ச சாஹோ படம். பிரபாஸும் ஷரதா கபூரும் நடிச்சிருப்பாங்க. இந்த விசெல்லோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ப்ரொடியூசர் வம்சி கிருஷ்ணா. இந்த ஸ்கிரீனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எபிக். இந்த எபிக்ன்ற கான்செப்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கியூப் சினிமாஸ் உடையது. கியூப் சினிமாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் சினிமா ப்ரொவைடர். இவங்க கிட்ட வந்து எல்லா சர்வீஸுமே இருக்கும். ஒரு தியேட்டர் நீங்க கொடுத்து எல்லாம் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே பண்ணுவாங்க. அவங்க வந்து கியூப் சினிமாஸ். இவங்க வந்து வேர்ல்டு வைடா எல்லாத்துலயுமே இருக்காங்க. இந்த கியூப் சினிமாஸோட கான்செப்ட் தான் இந்த எபிக் அப்படின்ற ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா பிக்சல் போல பிவிஆர்ல இருக்க பிக்சல் போல ஒரு லார்ஜஸ்ட் சினிமா ஃபார்மட். இதுல வந்து சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இமர்சிவ் ஆடியோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் லைக் சீட்டிங். இந்த சீட்டிங் வந்து ஸ்டேடியம் மாதிரியே இருக்கும். எங்க உட்கார்ந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இதோட கான்செப்ட். ஸ்டேடியம்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு. ஸ்கிரீன் வந்து பெரிய ஸ்கிரீன். இந்த தியேட்டரோட பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 3 ஏக்கர்ஸ். ஃபியூச்சர்ல வந்து இங்க வந்து இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், ஃபுட் கோர்ட், ஃபேஷன் ஷாப்ஸ்லாம் வரும்னு சொல்றாங்க. சென்னையில இருந்து நீங்க பட்ஜெட்ல போகணும் அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல போகலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து 10 ட்ரெயின், அந்த 10 டைம் வந்து ட்ரெயின் இருக்கு. நீங்க வந்து சூலூர்பேட்டையில இருந்து 10 டைம் சென்னை சென்ட்ரலுக்கு ட்ரெயின் இருக்கு. நீங்க வந்து ட்ரெயின்ல போய்க்கலாம். பீச் ஸ்டேஷன்ல இருந்து 2 ட்ரெயின் தான் இருக்கு. அதனால அங்கிருந்து போக பிளான் பண்ணாதீங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்தே போக பிளான் பண்ணுங்க. ட்ரெயினோட டைமிங்லாம் வந்து இந்த லிங்க்ல இருக்கு. நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல்ல இருந்து சூலூர்பேட்டைக்கு ட்ரெயினும், சூலூர்பேட்டையில இருந்து இங்க வர ட்ரெயின் டைமிங்கும் இதுல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல. சப்போஸ் நீங்க பைக்ல இல்ல கார்ல போனீங்கன்னா பக்கத்துல தான் தடா இருக்கு. இப்ப ஸ்விம்மிங் பூல் போல மெயின்டைன் பண்றாங்க. நாலாம் போகும்போது ரோடே இருக்காது. இதுக்கு முன்னாடி தடா பக்கத்துல சத்யவேட்ல ஸ்ரீனிவாசா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டருக்கு போனோம். ஏன்னா விஸ்வரூபம் படம் வந்து சென்னையில் அப்போ ரிலீஸ் ஆகல. அப்போ நாங்கள் அங்கே தான் போனோம். காலையில் 5 மணிக்கு எழுந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ கூட்டம் அந்த தேட்டரில். செம்ம மொக்க. ஆனால் அச்சு புச்சி படத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். தேட்டர் செம்ம மொக்கையாக இருந்தது. ஒரு கட்டை சீட்டு, உடஞ்ச சீட்டு, ஃபேனில் கூட காற்று வராது, அந்த மாதிரியான தேட்டர் அது. இந்த சீசனில் அங்கே முந்திரி பழம் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கி சாப்பிடுங்க. பெட்ரோல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விட ஆந்திராவில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் போறீங்க அப்படின்னா பெட்ரோல்லாம் முன்னாடியே தமிழ்நாட்டிலே போட்டுவோங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தால் மாதாவரம் வந்துட்டு மாதாவரத்துலேருந்து ஆந்திரா பஸ்ஸில் வரலாம். நீங்கள் ட்ரெயினில் போனீங்கனாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் ஆட்டோல தான் போகணும். தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல தான் இருக்கு. ஸோ அந்த நேஷனல் ஹைவேல நடுவில் கேப் இருக்கும். ஸோ நீங்க தியேட்டருக்கு ஆப்போசிட்லேயே கிராஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இந்த பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, தடா கிட்ட இருக்கவங்களாம் ஈஸியா போகலாம். 1 ஹவர்லேயே நீங்க போயிடலாம். அம்பத்தூர்ல இருக்கவங்களாம் ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து போற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு. நீங்க சப்போஸ் அம்பத்தூர்ல இருக்கீங்க, ஓஎம்ஆர்ல போய் படம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இந்த தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரோடும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். டிராபிக் ஜாம் இல்லாம இருக்கும். ரெடில்ஸ்க்கு அப்புறம் தியேட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 50 மீட்டர்ல ஒரு தாபா ஒன்று இருக்கும். அது வந்து ஒரிஜினல் தாபா ஃபீலுங்க. 6 தந்தூரி ரொட்டு, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கணும். வெறும் 280 ரூபா தான் ஆச்சு. இங்க இருக்க மாதிரி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்க தந்தூரி ரொட்டிலாம் கிடையாது. அங்க உண்மையிலேயே ஒரிஜினல் ரொட்டி பிச்சா அப்படியே கையில சூப்பரா வருது. டிபிக்கல் தாபா ஸ்டைல். கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பட் தாபாக்கு போயிட்டு எனக்கு ஹைஜீன் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. டிபிக்கல் தாபா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். தியேட்டர்ல எங்கேயாவது செடி, மரம், கொடி, பூ அதெல்லாம் வந்து பாத்துருக்கீங்களா? அது இங்க இருக்கு. இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தியேட்டர் சுத்தி காலியான இடம், சூப்பரா செடி, பார்க் மாதிரி புல்லு, அது மேல பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. தியேட்டர் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நான் இது பாக்குறதுக்கு தியேட்டர் மாதிரியே இல்ல. அப்படியே ஒரு ஜாலியா ஒரு பார்க், ஒரு சூப்பரா ஒரு சுத்தி பார்க்குற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ராக், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பைபாஸ் தியேட்டர் கிட்ட. பார்க்கிங் எவ்வளவு காசு தெரியுமா இங்க? பாப்பா பார்க்கிங்லாம் ஃப்ரீங்க. பார்க்கிங் ஃபுல்லா நீங்க எங்க வேணா நிறுத்திக்கலாம். காருக்கு, பைக் எல்லாமே ஃப்ரீ தான். அவ்வளோ இடம் இருக்கு பார்க்கிங். இந்த தியேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க பேக் சைடுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா இரும்புல, அந்த அவுட்டர்லாம் வந்து இரும்புலயே இருக்கும். அந்த கண்டெய்னர் மெட்டீரியல்ல ஃபென்சிங் ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியல்ல இருக்கும். ஒரு ஃபேக்டரி போல இருக்கும். பட் சேஃப்டி எக்ஸிட்லாம் வெளியே இருக்கு. அதெல்லாம் நல்லா மெஷர்ஸ் பண்ணிருக்காங்க பின்னாடி. ஸ்நாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாடரேட்டான ரேட்டு தான். கேஃபிடேரியா நல்லா இருக்கும். அந்த டிசைன்ஸ்லாம் வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. கேஃபிடேரியா அதுக்கு ஆப்போசிட் இருக்க இடம்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. வெளியே காசு கம்மியா செலவு பண்ணிட்டு உள்ள வந்து எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இந்த கூல் ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய், பஃப் 80 ரூபாய், மசாலா பாப்கார்ன். இது வந்து ஒரு மாதிரி நார்மல் தியேட்டருக்கும் மால் தியேட்டருக்கும் நடுவுல இருக்க மாதிரி ஒரு மாதிரி ரேட்டு. பட் பாப்கார்ன் தான் என்னால ஒத்துக்கவே முடியல. 150 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு பாப்கார்ன் கம்மியா தான் இருக்கு. மசாலா போட்ட பாப்கார்ன் அது மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்க கார்டு ஒர்க் ஆகும். பட் வந்து இந்த தியேட்டர் சுத்தி இருக்க இடத்துல
ஏரியாஸ்ல கொஞ்சம் சிக்னல் வந்து ஃபோன்ல கம்மியா இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா இருக்கும், வெளியிலலாம் நல்லா செலவு கம்மி பண்ணிட்டு உள்ளலாம் நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க தியேட்டரை. இந்த தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்கு. அதில் 3வது ஸ்க்ரீனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மற்ற 2 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ரீன் 140 பேர் வந்து படம் பார்க்கலாம். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃப்ளோரில் வந்து ஊஃபர் வச்சிருக்காங்களா. நம்ம இப்போ அதை பார்க்க போல, நம்ம வந்து வி எபிக் இந்த தியேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 200 100 ஃபர்ஸ்ட் 3 ரோ வந்து 100, அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. பேக்ல இருக்க மற்ற ரோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200, அதை வந்து கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 650 பேர் படம் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் கிட்ட போய் ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசுன்னு காட்டுறேன் வாங்க. தெரியுதா? ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ பெருசு. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடி. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 64 அடி. இதில் வந்து பார்க்கோ 4K லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, டால்பி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் செட்டப்பை பார்த்தீங்களா? ப்ரொஜெக்டரோட செட்டப்பே வேற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கே பயங்கர சீனாக இருக்கு. ஸ்க்ரீன் கிளாரிட்டி நல்லா இருக்கும், பட் ஐமேக்ஸை விட கிளாரிட்டி கம்மி தான். டால்பி அட்மாஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சவுண்டு வேற மாதிரி இருக்கும், உடம்புலலாம் ஃபீல் ஆகும். வயசானவங்கலாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு, எங்கே உட்காந்துலாம் பிரித்து மேஞ்சிடும் தேட்டரில். டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதில் லைட் செட்டிங்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு. அதுவும் ஓவர் ஹெட் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியம்ல இருக்க ஓவர் ஹெட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாடல், பட் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. மொத்தம் இந்த தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 45 ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஊஃபர் சேர்க்காம அந்த 45 ஸ்பீக்கர்ல வர சவுண்ட் மாதிரியே இல்லை, ஏன்னா அவ்வளோ சவுண்ட் இருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வேற மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அப்படியே 3 சைடும் வந்து சேரும். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஸ்லோப்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க, அதே சொல்லுவாங்க கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து 3 காலம் இருக்கு, சைட் பை சைடு வரும். மேலே ஸ்ட்ரைட்டா ஒரு காலம் இருக்கும், 2 சைடுல லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரு காலம் இருக்கும். ஸோ 2 சைட்லயும் வந்து அப்படியே ஜாயின் ஆகும், செமையா இருக்கும். அந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னர்லயும் லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்க சீட்ஸ் வந்து அப்படியே கிராஸா இருக்கும். அந்த சைடு காலம்ல உட்காந்து பார்த்தாலும் சைட் சீட்ஸ்ல உட்காந்து பார்த்தாலும் சைட்ல இருந்து பார்க்குற போல ஃபீல் வந்து அவ்வளோவா இருக்காது. நார்மல் தியேட்டர்லாம் சைட்ல உட்காந்தீங்கன்னா ஒரு மாதிரி சைட்ல இருந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வி மாதிரி இருக்குல்ல, அதனால உங்களுக்கு வந்து சைட்ல இருந்து பார்க்குற போலயே இருக்காது, நல்ல ஃபீல் கொடுக்கும். ஃபாரின் டைப், அதாவது ஒரு ஃபாரின்ல இருக்க தியேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. சீட்ல வந்து ஸ்லைடிங் கிடையாது, சில சீட்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு. ரெக்ஸின் டைப் சீட் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் டைப்ல இருக்கும். ஏசி வந்து ஓகே கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். சைட் சீட்ஸ்லாம் உட்காந்தாலும் நீங்க சைட்ல இருந்து அவ்வளோ பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சைட் சீட்ல உட்காரும் போது நடுவில் அந்த ப்ளூ லைட்லாம் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்க மேல. மற்ற தேட்டர்லாம் கம்பேர் பண்ணா இங்க கார்னர் சீட் கூட உட்காரலாம், உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவா இருக்காது. இங்க ஸ்கிரீன் வந்து ரொம்பவே கிட்ட இருக்க போல இருக்கும், உங்களுக்கு ரொம்ப லாங்ல இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்காது. தலைலாம் மறைக்கவே மறைக்காது, சவுண்ட்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். சீட்ல வந்து வேற மாதிரி ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு, சவுண்டு வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம். பிக்சல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பிக்சல் நீங்க கம்பேர் பண்ணா பிக்சல் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்பாஞ்ச் சீட் இருக்குல்ல, ரெட் கலர் சீட், அது மட்டும் தான். மற்றபடி வந்து பிக்சல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது இதோட கம்பேர் பண்ணா. எச் ரோலயே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா தலையை தூக்கி தான் பார்க்கணும். சென்டர் காலம்ல இருந்து பார்க்கும்போது தலையை லைட்டா தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே ரோல சைடுல உட்காந்து சைடு ரோ இருக்குல்ல, அதுல சைடு காலம் இருக்குல்ல, அதுல உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபீல் இருக்காது, தலையை தூக்கி பார்க்குற ஃபீல் இருக்காது. இப்படி திரும்பி பார்க்கறதுனால லைட்டா திரும்பி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜேரோல இருந்து கீழெல்லாம் தலையெல்லாம் தூக்கி தான் பார்க்கணும். ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும் உட்காந்து பார்க்கறதுக்கு. இது ஒரு ஃபாரின் லைக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்கு பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் 3 ரோ உட்காந்தீங்கன்னா வேஸ்ட், ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. தலை எப்படி தூக்கி மாடல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, வேஸ்ட் தான். ஃப்ரண்ட் 3 ரோ உட்காரது வேஸ்ட் தான். நீட்னஸ் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். பாதியெல்லாம் வெளில வர முடியாது, கேட்லாம் பூட்டிடுவாங்க உள்ள வச்சு. 3 ஸ்கிரீன்லையுமே ஒரே டைமில் மூவி ஸ்டார்ட் ஆகுது, மாறி மாறி தான் ஷோ டைமிங் இருக்கும், அதனால ஷோ டைமிங் செக் பண்ணிட்டு போங்க. பட் ஓவராலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு குட் பிளேஸ் டு விசிட். பக்கத்தில் தடா இருக்கு, தடாக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்த வந்து பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் இந்த விஎபிக்கில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.